வணக்கம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது குழந்தைங்களுக்கு உண்டான ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் குக்கீஸ். இது வந்து எக்லெஸ் வீட் குக்கீஸ். எப்படியும் சில விஷயங்கள் நம்ம தவிர்க்க முடியாது. சின்ன சின்ன பொருள்லாம் நம்ம கடையில் பிள்ளைங்களுக்கு வாங்கி தான் கொடுக்குறோம். அதை நம்மளே செஞ்சு கொடுத்தோன்னா எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும். அதுதான் நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ரொம்ப சிம்பிளாக ஒரு ½ அன் ஹவர்க்குள்ளே செஞ்சிடலாம். இதை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே பிடிக்கும். புது அடுக்களை சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஒரு கப்புக்கு ஒரு பழம் போட்டுக்கோங்க. இதுலேயே நான் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டிருக்கேன். போட்டு நல்லா ஜலிச்சுட்டு போடுங்க. ஒரு கப்பு மாவு போட்டோம். இப்போ அரை கப்பு ஜீனியை நான் நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறேன். மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணியிருக்கேன். ரெண்டு ஸ்பூன் நல்ல பெரிய ஸ்பூனுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. கலந்ததுக்கப்புறம் இந்த கையில் எப்படியே நல்லா பிசைஞ்சு நல்ல டோ ரெடி பண்ணிடுங்க. மாவு ரெடி பண்ணிடுங்க. அப்படியே பிசைஞ்சு எடுத்துருங்க. நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா சாஃப்டாக மாவு பிசைஞ்சாச்சு. அப்படி ரொம்ப உங்களுக்கு ஹார்டாக இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சோண்டு பால் ஊற்றி பார்த்துக்கோங்க. இப்போ இது எனக்கு வந்து இதில் சரியாக இருக்குது. இப்போ பிளேட் ரெடி பண்ணிடலாம். இதில் நான் கொஞ்சம் நெய் தடவி வச்சுருக்கிறேன். அப்படியே கோதுமை மாவு போட்டு மைதா யூஸ் பண்ணாமல் நம்ம பண்ணுறோம். கோதுமை மாவு போட்டு இப்படி டஸ்டிங் பண்ணிடுங்க. இப்போ நம்ம குக்கீஸ் உருட்டி வச்சிடலாம். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அப்படி வச்சுருங்க. ஸ்கொயரு இல்லை அந்த அச்சு வச்சுருந்தீங்கன்னா அதில் வச்சுட்டு அப்படி வச்சுங்க. நம்ம இதை உருட்டி முடிக்கிறதுக்குள்ளால நான் வந்து அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணிட்டேன். ப்ரீஹீட் பண்ணிவிட்டு ஒரு 12 to 15 மினிட்ஸ் நம்ம இதை வந்து பேக் பண்ணிடணும். இதை வச்சுருவோம். ப்ரீஹீட் ஆயாச்சு. ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் நான். நல்லா ரெடி ஆயிடுச்சு. கரெக்டாக இருக்குது. ஒரு 15 to 20 மினிட்ஸ் வைங்க. 18 மினிட்ஸில் மேக்ஸிமம் ரெடி ஆயிரும். இங்கே பாருங்கள், கூல் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், அழகாக வந்துருச்சு. நல்ல சாஃப்டாகவும் நல்ல க்ரன்ச்சியாக கிறிஸ்பியாக நல்லா இருக்குது. கரெக்டாக இருக்குது எல்லாம்.